என் பொண்ணு அப்போ மட்டும் இல்லைங்க, இப்போ கூட லாஸ்ட் டைம் வரையும் அந்த புக்கை புரட்டி புரட்டி போட்டுருந்தா, இப்போ லேப்டாப்பை புரட்டி புரட்டி போடுறா. காரில் போகிறது எதுக்கு தெரியுங்களா? கடைசி நேரம் வரையும் படிச்சுட்டே போகிறதுக்கு தாங்க. அப்பாவும் பொண்ணும் காரில் பாட்டே போடாமல் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கு நம்ம வீட்லேயே இருந்துருக்கலாம்னு தோணும். இதுக்கு எதுக்கு காரில் போகிறேன்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, எனக்கு கார் ட்ராவலிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, காரில் உட்கார 3 பேரும் அரட்டச்சிக்கிட்டே போகணும், பாட்டு கேட்டுக்கிட்டே போகணும், லாங் ட்ராவலிங் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இருந்தாலும் இவங்க 2 பேரும் படிப்பை பற்றி பேசுகிறாங்களா, நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தமே இல்லாததுனால நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு வேக வச்ச பாப்கார்ன், சுண்டல் இதெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் நானும் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சைடில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான். இவ்வளோ காலையில் எங்கே போகிறோம் தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. துறைப்பாக்கத்தில் டிசிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கோசம் எங்கள் பாப்பா போகிறாங்க. பாப்பா மட்டும்தானே எக்ஸாம் எழுத போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. என் பொண்ணு தாங்க எக்ஸாம் எழுத போகிறா. ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் என்னமோ படிக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருப்பார். என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஃபுல்லாகவே என் ஹஸ்பண்ட் தாங்க. என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் டியூஷனே சேர்த்தது கிடையாது. என் ஹஸ்பண்ட் முதல் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். 10th மேக்ஸ்லாம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நம்ம படித்த மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். முதல் யூடியூப்பில் வந்து அவர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பார். என் ஹஸ்பண்ட் கம்பெனி வேலையை கூட பொண்ணுக்கோசம் மாற்றி அமைச்சிக்கிட்டு அவர் வந்து பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் டீச்சர் யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான்.